السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷவ்வால் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் முழுமையாக பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக நாடுகளில் எந்த ஒரு நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் அது உயர்ந்த நாடாக கருதப்படும். அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டால் வல்லரசு நாடு, பொருளாதாரத்திலே உயர்வை கண்டுகொண்டே இருக்கின்ற ஒரு நாடு. ஜப்பானை நாம் எடுத்துக்கொண்டால், சைனாவை நாம் எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் அது ஜப்பான் தயாரிப்பா என்று கேட்டு வாங்குகின்ற அளவிற்கு அது புது வகையான பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றது. அரபு நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் பெட்ரோல் வளம், குற்றங்கள் குறைவு, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், ஆளை பார்க்க மாட்டார்கள், குற்றத்தை மட்டுமே பார்த்து தண்டிக்கப்படுகின்ற காரணத்தினால் அரபு நாடுகளிலே விபச்சாரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் அந்த நாடுகளுடைய வரிசையிலே நம்முடைய பாரத நாட்டை இந்திய திருநாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் உலக நாடுகளிலேயே ஒரு கருப்பு புள்ளி விழுந்த நாடு ஒன்று இருக்குமானால் அது இந்திய திருநாடுதான். உலகத்தில் எங்கும் நடைபெறாத மாபாதக செயல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நடைபெற்று வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். இந்தியன் என்று சொல்வதற்கே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உள்பட சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட
பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்திய திருநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே நான் வெட்கப்படுகின்றேன் என்று கூறுகின்ற அளவிற்கு மானங்கெட்ட செயல்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அரங்கேறக்கூடிய நாடுதான் இந்திய திருநாடு என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நேற்றைய தினத்தில் கூட உலக நாடுகள் இந்தியாவை, தமிழகத்தை திரும்பி பார்க்கிறது. நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி பருவ வயதை அடைந்து விடுகின்றார். முழுவாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி ஆசிரியர்கள் அல்ல, பெண் ஆசிரியைகள் அந்த மாணவியை வகுப்பிற்குள்ளால் விடாமல், நீ வகுப்பிற்குள்ளால் வந்தால் வகுப்புக்கு தீட்டு ஏற்பட்டுவிடும். ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள மட்டும்தான் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் கணவன் மனைவிக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டால் உறவு மாத்திரம் கொள்வது கூடாது, தொழுவது கூடாது, காபத்துல்லாவை தவாப் செய்வது கூடாது, மற்ற எல்லா காரியங்களையும் நீ சமையல் செய்யலாம், கணவனோடு படுத்துக் கொள்ளலாம், கணவனோடு அமர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரே போர்வையில் தோர்த்தி படுத்து கிடப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு மாதவிடாய் வரக்கூடிய நேரமாக இருக்கும், ஒரு டம்ளர்ல பால் குடிப்பேன், மீதமுள்ள பாலை பெருமானாருக்கு நான் கொடுப்பேன். நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் பெருமானார் வாய் வைத்து குடிப்பார்கள். ஒரு சதையுள்ள ஒரு எலும்பை நான் கடிப்பேன், மீதமுள்ள இறைச்சியை பெருமானாருக்கு நான் கொடுப்பேன். என் வாய் வைத்த இடத்தில் பெருமானார் வாய் வைத்து அந்த இறைச்சியை சாப்பிடுவார்கள். நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், சமையல் செய்வேன். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா அந்த தொழுகை விரிப்பை முசல்லாவை எடுத்துட்டா என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், நான் தீட்டு வரக்கூடிய பெண்ணாக இருக்கின்றேனே என்று நான் சொன்னேன். அதற்கு பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா, அது என்ன உன் கையிலா இருக்குது, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, நீ முசல்லாவை எடுத்துட்டா என்று கேட்டார்கள். நான் எடுத்து கொடுத்தேன். இன்னும் ஆயிஷா சொல்வார்கள், நான் தீட்டு வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து நான் குளிப்பேன், மீதமுள்ள தண்ணீரில் பெருமானார் குளிப்பார்கள். இப்படியெல்லாம் சொன்ன மார்க்கம் தான் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களுக்கு மாதவிடாய் வந்தால் அவள் அசுத்தமானவள் அல்ல, அசுத்தம் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறதே தவிர உடல் முழுவதும் அசுத்தம் கிடையாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சமத்துவத்தை போதிக்கின்ற பள்ளிக்கூடங்கள், சகோதரத்துவத்தை போதிக்கின்ற கல்லூரிகள், இது போன்ற மாணவிகளை எல்லாம் நீ வகுப்பறைக்குள்ளால வந்தா எங்களுக்கு தீட்டு ஏற்படுறோம், நீ கீழ் ஜாதி பெண், நீ வகுப்பறைக்குள்ளால் வருவது கூடாது, வெளியே உட்கார்ந்தான் நீ தேர்வை எழுத வேண்டும் அப்படின்னு வெளியே பிடிச்சு தள்ளுனாங்கன்னா இந்த மானங்கெட்ட செயல் இந்தியாவை தவிர, தமிழகத்தை தவிர வேறு எங்கும் நடைபெறாது. உலக நாடுகள் முழுக்க இந்த செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, 2 தினங்களுக்கு முன்னால் சொல்லவே கூச்சமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுதுதான் நாம் ஒரு கண்ணியமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்த்து படைத்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். 2 தினங்களுக்கு முன்னால இந்தியாவில் ஒரு மாநிலம் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு மாநிலம். பசு ரோட்ல நின்றா பசுவை தள்ளிவிட்டு வாகனத்தை செலுத்துவது கூடாது. பசு எப்ப இடத்தை காலி கொண்டதோ அப்பதான் நீ வாகனத்தை செலுத்த வேண்டும். நீ சுகமில்லாத ஆள ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போனாலும் சரிதான், இறந்த பாடியை கொண்டு போனாலும் சரிதான், பிரசவத்துக்கும் மனைவியை கொண்டு போனாலும் சரிதான், குறுக்க பசுமாடு இருக்கிறதா அது சென்ற பின்னால் தான் நீ செல்ல வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் 2 இளைஞர்கள் ஒரு பசுமாட்டோடு உறவு கொள்கிறார்கள். சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு மானங்கெட்ட ஒரு செயல்!
இந்த மாதிரியான அவலமான செயல்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நாடுதான் நம்முடைய இந்திய திருநாடு. இன்னும் நாம் இந்தியாவுடைய அவலங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கிக் கொண்டே செல்கின்றோம், வளர்ச்சிகளை பின்னோக்கி செல்கின்றோம். இதுல வேற ஒரு பாட்டு வேற, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், இது ஒரு பாடல் வேற. இந்தியாவுக்கு இவ்வளவு மானங்கட்ட செயல்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு இந்த நாடு ஒரு வல்லரசு நாடாக மாறும் என்று சொல்கின்றார்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருக்கின்றது. அருமையானவர்களே, மற்ற நாடுகள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாடு சுதந்திரமான நாடு. அது மாத்திரமல்ல, அங்கே வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களும் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்ல எந்த விதமான மத மோதல்களும் ஏற்படுவது கிடையாது. முஸ்லிம்களா அவர்களின் உரிமையோடு அவர்கள் வாழ்வார்கள், ஹிந்து நண்பர்களா அவர்கள் உரிமைகளை பெற்று வாழ்வார்கள், கிறிஸ்தவர்களா அவர்கள் மத உரிமையை பெற்று வாழ்வார்கள். யாரும் யாருடைய மத உரிமைகளும் தலையிடவே மாட்டார்கள். இப்படி அவங்க சுதந்திரமாக விட்டு கொடுத்து வாழ்கின்ற காரணத்தினால் அந்த நாடுகள் ஒவ்வொரு நாடும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பதை இன்றைக்கு உலக நாடுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சிறுபான்மை சமுதாயம் ஒவ்வொரு நாளும் நசுக்கப்பட்டு வருவதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, ஹதீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம், குர்ஆனுடைய வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுத்தவர்களின் உரிமைகளை பறித்தால் அதுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது முஸ்லிம்கள் அடுத்தவர்களின் உரிமைகளை பறித்தாலும் சரிதான், அது அடுத்தவர்கள் முஸ்லிம்களின் உரிமைகளை பறித்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய தண்டனை முஸ்லிமா அவ வேறு சமுதாயத்தை சார்ந்தவனா அதெல்லாம் பார்க்காது. அடுத்தவ உரிமை நீ பறிக்கிறியா, உனக்கு இந்த தண்டனை. நீ ஆலிமாக இருந்தாலும் சரிதான், நபிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை தானாகவே இறங்கும். ஆனால் உடனடியாக தண்டிக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு விட்டு வைப்பான், மாப்பிள்ள திருந்துறாரன் பார்ப்போம். திருந்தலையா அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் பொழுது உலகமே சேர்ந்தாலும் கூட அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, முஸ்ததரக் அல் ஹாக்கிம் அப்படிங்கிற ஒரு நூல், ஆதாரபூர்வமான ஒரு நூல். அந்த நூல்ல 7350வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உரிமையை தான் அவங்க பறிக்க கூடாது, அவங்க உரிமையை நாம பறிக்கலாம் அப்படின்னு சில பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. எந்த உரிமையாக இருக்கட்டும், அது வக்ஃப் சொத்தாக இருக்கட்டும், அண்ணனுக்குள்ள சொத்தாக இருக்கட்டும், தம்பிக்குள்ள சொத்தாக இருக்கட்டும், அவன் சொத்து அவனுக்கு தான் சொந்தம். வக்ஃபா அது ஏழைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு வக்ஃபுடைய முத்தவல்லிகள் நிர்வாகிகள் எப்படியெல்லாமோ தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். நாம் நியாயப்படுத்தி பேசவில்லை. வக்ஃப் என்று சொன்னால் வக்ஃபுடைய முத்தவல்லி கூட அந்த இடத்தில் வீடு கட்ட கூடுவது கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனை வருது அப்படின்னா அதுக்கு நாம தாங்க காரணம். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாபானி முஅஜ்ஜலானி உகூபத்துஹுமா ஃபித் துன்யா. ரெண்டு குற்றங்கள், அந்த குற்றங்களுக்கு மறுமையிலேயும் தண்டனை உண்டு, அதற்கு முன்னால துன்யாலையும் அதுக்கு தண்டனை உண்டு. துன்யால தண்டனை அனுபவித்த பின்னால் அவர் மறுமையிலும் தப்பிக்க முடியாது. அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்குவதாக இருந்தால் அந்த குற்றத்தை விட்டும் அவன் வெளியே வர வேண்டும். அல்லாஹ் பார்த்துக்கிறான்னா அதை அப்படி சொல்லிக்கிட்டு தப்ப செஞ்சா உலகத்திலும் தண்டிக்க தண்டனை விட்டோம் தப்பிக்க முடியாது.
மறுமையிலும் தண்டிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த ரெண்டு குற்றம் என்ன தெரியுமா? அல் பகியு வல் உக்கூக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், ஒன்று அநீதம் செய்தல், அடுத்தவரின் உரிமையை பறித்தல், நன்மை செய்வதாக சொல்லிக்கொண்டு அந்த சொத்துக்களை எல்லாம் வாரி சுருட்டி எடுத்துக் கொள்ளுதல் ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? நீங்க சமுதாயத்துல, இஸ்லாமிய சமூகத்துல அதிகமாக காட்சி தருகிறது பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தல். நிசால அதை அடுத்த வாரம் வைத்துக் கொள்வோம். அநீதம் செய்தால், அக்கிரமம் செய்தால், நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் இந்த குரங்கு அப்பத்த போட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் வந்து பண்ருட்டி வச்சிருக்கிறான், அது எனக்குங்க ஒருத்தன், இன்னொருத்தன் எனக்குங்கிறான். நீதிபதியாக ஒரு குரங்கை மாற்றிக்கின்றான். அந்த குரங்கிட்ட கொடுத்த உடனே குரங்கு ஒரு கடி கடிக்குது, இவன் கொடுக்குது, அதிகமா இருக்குது, மற்றொரு கடி கடிக்கிறது. கடைசியில முழு அப்பமும் குரங்கு வாய்க்குள்ள போன மாதிரி நம்முடைய சொத்துக்களை எல்லாம் இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது, இதை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முழுமையாக அபகரித்து எந்த நோக்கத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கத்தில் அதை பயன்படுத்தாமல் வேறு வேறு நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு அரசு துடியாக துடித்துக் கொண்டே இருக்கின்றது. இவர்களும் மறுமை நாள் ஆகிரத்தில உலகத்தில அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் தப்பிக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அபூதாவுதுல, இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதே ஹதீஸ் தான், மாமின் தன்பின் அஜிதரு ஐயு அஜ்ஜிர் அல்லாஹு தஆலா லிசாஹிபிஹி உகூபத ஃபித் துன்யா மஅமா யத்தகிரு லஹு ஃபில் ஆখিরা. உலகத்திலும் தண்டனை வழங்குவதோடு மறுமையிலும் தண்டனை வழங்குவதற்கு மிகவும் தகுதியான குற்றம் அநீதம் செய்தல், பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் சூரத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் அப்படினாலே அதிகாலை என்பது பொருள். அந்த அத்தியாயத்துல சில வசனங்கள்ல வந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றவர்கள், இந்த உலகத்தில் தண்டனையை பெற்றவர்கள், முந்திய சமுதாயம் அநீதம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனையை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இன்றைக்குள்ளவர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணத்தை கூறுகின்றார். இஸ்லாமிய சமூகமும் இதை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணங்கார வீடு கட்டும் போது தம்பி இடத்துல ஒரு ஜான் நிலகத்தை அபகரிக்கின்றார். இது குற்றமா குற்றம் இல்லையா? அடுத்தவனுக்கு சொந்தமான நிலத்தை நாம எவ்வளவு அபகரிக்கின்றோமோ, ஒரு ஜான் ஒருவன் அபகரித்தாலும் ஒரு ஜான் அளவுக்கு 7 பூமிகளை தோண்டி அவன் கழுத்தில் மாலையாக அல்லாஹ் போடுவான். பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம கழுத்துல வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ சில திருமணங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அளவுக்கு அதிகமா மாப்பிளைக்கு பூ மாலையை போட்டுருவாங்க, 3 நாளைக்கு தலை குஞ்சே நடந்துகிட்டு இருப்பாரு. அதே அவரால் தாங்க முடியல. மறுமை நாள் ஆகிரத்துல நீ எவ்வளவு இடத்தை அபகரித்தாயோ, 1 சென்டாக இருந்தால் 1 சென்ட் அளவுக்கு 7 பூமிகளை அல்லாஹ் தோண்டி அவர் கழுத்தில் மாலையாக போட்டால் நம்மால் தாங்க முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு சொத்தை நானோ நீங்களோ ஆக்கிரமித்தால், அபகரித்தால், நம்ம பேர்ல எழுதி வாங்கினா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இது உனக்குள்ள சொத்து அல்ல, ஏழைகளுக்கு முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்து. இதை நீ எப்படி நான் அபகரிக்கலாம்? நீ எவ்வளவு அபகரித்தாயோ அது ஒரு கழுத்தில் மாலையாக போடப்படும். அதற்கு மேலால் உனக்கு தண்டனையும் இருக்கின்றது. நல்லா பாருங்க, அது யாருடைய சொத்தோ அடுத்தவருக்கு சொந்தமான சொத்தை அபகரிச்சு இவர் பேர்ல எழுதி அவர் அந்த வீட்டில் இருந்தார்னா அவர் நிம்மதியா இருந்த சரித்திரம் இருக்கிறதா? ஒன்று நோயின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான், மனக்கவலையின் மூலமாக சோதிப்பான். அடுத்தவனுக்கு சொந்தமான இடத்துல குடியிருக்கக்கூடியவர்கள் என்றைக்காவது ஒரு நாள், 1 மணி நேரம், 1 வினாடி அவர்கள் நிம்மதியாக இருந்த சரித்திரம் உண்டா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான்,
அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாதில்லத்தி லம் யுஹ்லக் பிசுகா ஃபில் பிலாத். வசனங்களை எல்லாம் திறந்து பார்க்க வேண்டும். இதை நாம் அர்த்தத்தோடு கருத்துக்களோடு விளங்கினால்தான் அடுத்தவர்களுக்கு சொந்தமான சொத்தை, அடுத்தவர்களுக்கு சொந்தமான இடங்களை, அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை நாம என்ன செய்ய மாட்டோம், அபகரிக்கவே மாட்டோம். பள்ளிவாசல்கள்ல என்ன மூலமா திருட்டு போகுது. அந்த திருடப்பட்ட பொருள்கள் எல்லாம் நாளைக்கு அவர் கழுத்துல செருப்பாக, வாரிகளாக, மற்ற பொருட்களாக அல்லாஹ் மாலையாக போட்டு அழைத்து ஒரு பொழுது அவருக்கு என்ன கண்ணியமா கிடைக்கும்? கேவலம் கேவலம். மறுமையில் உள்ள கேவலத்திற்கு நிகரே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆது கூட்டத்தார், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது. அதற்கு பின்னால 4வது சமுதாயமாக தோன்றியவர்கள் தான் இந்த ஆது கூட்டத்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அவர்களுக்கு நபியாக அனுப்பப்படுகின்றார். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 65வது வசனத்தில் பேசுகின்ற பொழுது வைலா ஆதின் அகாகும் ஹூதா, ஆது கூட்டத்தாருக்கு அவர்களின் சகோதரர் ஹூத் என்பவரை நபியாக நாம் அனுப்பி வைத்தோம். யா கௌமி உஅ்புதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்குவது கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை தவிர வத்து, சுவாஹ், யகூசி, யஊகி போன்ற தெய்வங்களை எல்லாம் அவர்கள் வணங்கினார்கள். அவங்க சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு நல்லடியார் இறந்து விட்டால் அவரை கடவுளாக ஆக்கி விடுவார்கள். அவருக்கு ஒரு சமாதியை, ஒரு சிலையை உருவாக்குவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் சிலை வழிபாடே உருவாகிறது. சைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல யாராவது இறந்துட்டா இந்த மௌத்தை விசாரிக்கிற மாதிரி போறது, அங்க எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இறந்து போனவங்களை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்பான். யாருக்கு தான் ஆசையா இருக்காது? ஆமாம்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த மௌத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா, அவங்க தான் இறந்து மண்ணோட மண்ணா போயிட்டாங்களே, அவங்களை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்ப சைத்தான் சொல்லுவானா, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அவங்க உருவத்தை சுவர்ல நீங்க வரைஞ்சி வைங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை நீங்க பாத்துக்கீங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய வீடுகள்ல இறந்து போனவங்களுடைய போட்டோக்களை மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது சகோதர சமுதாயத்தவர்களின் பழக்கம். அந்த பழக்கம் நமக்குள்ளால வந்திருக்குது. வீட்டுல யாராச்சும் மௌத்தா போயிட்டா அவங்க போட்டோவை மாட்டி வைக்கிறது, மாலையை போடுறது, ஊதுபத்தியை வைக்கிறது, விளக்க வைக்கிறது. ஒருத்தன் கேட்டான், அம்மாட்ட வந்து கேட்கிறான், ஏமா அவங்க அப்பா போட்டால மாட்டி வச்சிருக்கிறாங்களே, நம்ம அப்பா போட்டாவை எப்ப மாட்டுவீங்கன்னு கேட்டிருக்கிறான். அவ அப்பா உயிரோடு வாழும் பொழுது அம்மா சொன்னாலாம், நான் நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா மாட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு கதை சொல்லுவார்கள். அப்ப இந்த மாதிரி சைத்தான் சொன்னவன உருவத்தை வரைஞ்சி வச்சாங்க. உருவம் அழிஞ்சு போயிருது. மறுபடியும் சைத்தான் வாரான், எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? கல்லுல சிலையாக நீங்க செதுக்கி வச்சிருக்கான்ட்டான். அப்படி உருவானதுதான் சிலை வணக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் அது உருவானதாக சரித்திரங்கள் சொல்லி காட்டும். அப்ப அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தவறை தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமும் செய்கின்றது. அதற்கும் மேலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த ஆது கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, இரமதாத்தில் இமார், தூண்களை போன்று இருப்பார்கள். தூண்கள் இருக்கிற தூண்கள் தான் கட்டடத்தை தாங்கி பிடிக்குது. அவ தூண்கள் வலுவுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் தூண்களை போன்று நெடு என்று பலமாக பலசாலிகளாக அவர்கள் காட்சி தருவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லம் யுஹ்லக் மிஸ்லுகா ஃபில் பிலாத், உலக நாடுகள்ல ஆது கூட்டத்தாரை போன்று அவர்களுக்கு முன்னாலும் யாரும் படைக்கப்படல, அவர்களுக்கு பின்னாலும் யாரும் படைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட உருவத்திலே அல்லாஹ் அவர்களை படைத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார். வேறொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஆது கூட்டத்தார்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது எங்களை விட செல்வத்தால், எங்களை விட உடல் பலத்தால், நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, எங்க கையில தான் ஆட்சி இருக்குது, நாங்க நினைச்சதை சாதிப்போம், நினைச்சவங்களை நாட்டை விட்டு துரத்துவோம், உலகத்தை விட்டே துரத்துவோம் என்றெல்லாம் அல்லாஹ்வை மறந்து பேசுவதை போன்றுதான்
அந்த ஆது கூட்டத்தார் பேசினார்கள். அவங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அச்சு பிசகாமல் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 41வது அத்தியாயம் 16வது வசனத்துல அல்லாஹ் விலாவாரியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி, இந்த பூமியிலே பெருமை அடித்தார்கள். எங்களை விட ஆட்சி பலத்தால், அதிகார பலத்தால், பண பலத்தால், உடல் வலிமையால், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளால் உயர்ந்தவர்கள் யார் இருக்க முடியும்? நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். கையை உயர்த்தி காட்டினார்கள். பெருமை அடிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற எவன் பெருமை அடிச்சாலும் சரிதான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு பெருமை இருக்குமோ அவன் சுவனத்தின் வாடகை கூட நுகர மாட்டான். அப்ப உள்ளம் முழுக்க பெருமை இருந்தால் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுமா? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? நாம வேணா நினைக்கலாம் பந்தாவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் ஆக்கி இருக்கின்றார். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆது கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வகாலு மன் அஷத்த மின்னா குவ்வா, எங்களை விட பலசாலிகள் யார் உலகத்தில் இருக்க முடியும்? நாங்கள் தான் பலசாலிகள் என்றெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இவ்வளவரா நீ பெருமை அடிக்க? அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அவலம் யரவ் அன்னல்லாஹல்லதி ஹலக்கஹும் ஹுவ அஷத்து மின்கும் குவ்வா, அவர்களை படைத்த ரப்பு தான் அவர்களை விட பலசாலி. நீங்க உலகத்துல யாரெல்லாம் தன்னை பலசாலி, வல்லரசு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு காசா போன்ற நாடுகள்ல இஸ்லாமியர்களை கருவறுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் நினைத்தால் மியான்மர்ல என்ன செஞ்சான்? லேசா ஒரு ஆட்டம் தான், 32 மாடி அப்படியே சீட்டுக்கட்டாக சரிந்து விடுகிறது. அல்லாஹ் நினைத்தால் திட்டம் தீட்ட மாட்டான். குன் என்ற ஒரே வார்த்தை, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகுன லஹு குன் ஃபயகுன், ஒரு காரியத்தை செய்ய அல்லாஹ் நினைத்தால் குன் என்ற வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவார், அது நடந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லடியார்களும் அங்கே நசுக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் தாண்டா உன்னை விட பலசாலி, உன்னை நான் பலசாலியா படைச்ச நான் என்ன பலகீனமானவனா? நான் தான் பலசாலின்னு சொல்லிட்டு அந்த ஆது கூட்டத்தாரை எப்படி அல்லாஹ் அழிச்சான் தெரியுமா? அதையும் அல் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். 69வது அத்தியாயம் 6, 7 2 வசனங்களை சொல்லி காட்டுறான். வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஇன் சர்சரின் ஆத்தியா, கடுமையாக வீசக்கூடிய இந்த காற்று அடிக்கும் போது சர் சர்னு சத்தம் கேட்கும். அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். சர்சரின் ஆத்தியா, கடுமையான புயல் காற்றினால் ஆது கூட்டத்தாரை நாம் அழித்தோம். அவங்க எப்படி கிடந்தாங்க தெரியுமா? எத்தனை நாள் தெரியுமா? சபஅலயாலின் வ சமானியத்த ஐயாமின், 7 இரவுகள் 8 பகல்கள், அதாவது ஒரு வாரம். அரை மணி நேரம் ஒரு புயல் காற்று அடித்தாலே நம்மளால தாங்க முடியாது. சுனாமி வந்துச்ச 2004ல, அது என்ன வாரக்கணக்காக அடிச்சிட்டு இருந்துச்சு, மணிக்கணக்காக கூட அடிக்கலங்க. அதிலே எவ்வளவு நாசங்கள், அழிவுகள், எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்திய வரைபடமே காணாமல் போயிடுச்ச. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆது கூட்டத்தார் அழிப்பதற்கு ஒரு வாரம் புயல் காற்றை அனுப்பினார். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த கூட்டத்தார் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேரிச்சம்பர் மரங்களை போன்று செத்து மடிந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, 1923ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல முதலாக வக்ஃபுடைய சட்டம் ஏற்றப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் இங்கே பெரும்பாலும் இந்திய திருநாட்டில் பார்த்தால் மருத்துவமனைகள், அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகங்கள், அதே நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் தான் அதை வழங்கி இருப்பார்கள். சமீபத்தில் கூட திருப்பூர்ல முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பள்ளிவாசல் இருக்குது. சகோதர சமுதாயத்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு கோவில் இல்ல, பள்ளிவாசல் இடத்துல 3 செட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பொது செய்தியாக வரவே செய்யாது.
எத்தனையோ இஸ்லாமியர்கள் நேற்று பாருங்க, ஒரு ஊர்ல நம்ம நெல்லை மாவட்டத்துல ஒரு தேரோட்டம், தேரை இழுத்துக்கொண்டு இந்து பக்தர்கள் செல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கிறாங்க, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு. இவ்வளவு மத நல்லிணக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை குலைக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு என்னமோ முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. உண்மையிலே இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருந்தால் வக்ஃபு சொத்து எங்கெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த தவறாக பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்களை எல்லாம் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்து நீங்க உரிய ஏழைகளுக்கு இதை கொடுங்கள் என்று சொன்னால் அதை நாம் வரவேற்போம். அதை விடுத்து அதெல்லாம் நாங்க தான் கண்காணிப்போம், நாங்க சொன்னா வக்ஃபு சொத்து, இல்லைன்னா இல்ல, அதை நாங்க யாருக்கு வேணாலும் கொடுப்போம், என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னா அப்ப நாளைக்கு பள்ளிவாசலே இந்தியாவில் இருக்காத எந்த நாடுகளிலும் ஊர்வலங்கள் நடக்கும்போது பள்ளிவாசல தார்பாயான கூடிய ஒரு சரித்திரம் உண்டா? இந்தியாவில் மட்டும்தான் அந்த அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற உரிமை மீறல்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் ஜனநாயக ரீதியாக அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அது எல்லா மதத்தவர்களுக்கும் அந்த உரிமை இந்தியாவில் உண்டு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை